மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறாங்கன்றதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில தற்போது ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜூன் மாத ராசி பலன்கள் ரொம்பவே ப்ரெடிக்டபிளா இருந்தது, எனக்கு ரொம்பவே அக்யூரேட்டா பொருந்தது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணியும் தெரிவிச்சீங்க. அதே மாதிரி சில பேர் குழப்பமா இருக்குன்னு அவங்களோட ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து விளக்கம் கேட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய இந்த வரவேற்பும் இந்த ஊக்கமும் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது. தொடர்ந்து உங்களுடைய வரவேற்பை நான் அன்பாக பரிசாக எடுத்துக் கொள்கிறேன். தற்போது ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மீன ராசியினருக்கு இந்த ஜூலை மாத காலம் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னா, அதாவது உங்க ராசி அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல அமர்வு. இது உங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் வச்சுக்கும். ஓகேங்களா? உங்களை பெருசா அலைச்சல், கஷ்டம், பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. உங்க ராசி அதிபதி எந்த கிரகங்கள், எந்த பிளானட்ஸ் என்ன பிரச்சனை கொடுத்தாலும் சரி, உங்க ராசி அதிபதி உங்களை அப்பப்பா வந்து காப்பாத்திடுவாரு. ஓகேங்களா? இப்ப ஜென்மத்துல சனி இருக்கு. ஜென்மத்துல சனி இருக்கிறதுன்னும் போது 7.5 சனி ஜென்மத்துல நடைபெறுது. அதனால பெரிய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு பிரச்சனை மாத்தி இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை மாத்தி அதுல இருந்து இன்னொரு பிரச்சனை, அதுல இருந்து இன்னொரு பிரச்சனை, ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சாலும் இன்னொரு இடத்துல மாட்டிக்கிறோமே அப்படின்ற புலமை வைக்கிற அளவுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதாவது குடும்ப பிரச்சனையை சரி பண்ணிட்டு வந்தா பினான்சியலா, பொருளாதாரத்துல பிரச்சனையை உண்டு பண்ணிடும். ஓகே, பொருளாதார பிரச்சனைய எப்படியாவது சரி பண்ணி, எப்படியாவது சரி கட்டி அதை கொண்டு வந்து வரும்போது பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல நிம்மதியா வேலை செய்ய முடியாது. நிம்மதி இல்லாம வேலை என்னடா எப்பா இப்படியா வேலை செய்யறது, இதுக்கு இந்த ஜாபை விட்டு ஓடிடலாமா, நம்ம வேற வேலை மாத்திக்கலாமா, இல்ல வெளிநாட்டுல போய் எங்கேயாவது ஏதாவது வேலை தேடி பொழைச்சுக்கலாமா அப்படின்ற அளவுக்கு நம்மள சிந்திக்க வச்சிரும். மீன ராசினர் கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு குழப்பத்தோட, ஒரு பெரிய புலம்பலோட தான் இருப்பீங்க. ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கே. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து 4ஆம் இடத்துல சொக்கமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்களும் அததான் எதிர்பார்ப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பும் அந்த மாதிரிதான் இருக்கும். பட் ஜென்மத்துல இருக்க சனி உங்களை சும்மா உட்கார விடுவாரா? ஓட வைக்க தானே செய்வாரு, அலைச்சலை உண்டு பண்ண தானே செய்வாரு. உங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த மாதிரி இருக்கும். ஆனா உங்களுடைய செயல்பாடு இப்படி இருக்கும். அதனால ரெண்டுத்துக்கும் மாட்டிட்டு நீங்க வந்து ரொம்பவே திணறுவீங்க. எப்படி இருக்கும்னா ரொம்ப குழப்பமா இருக்கும். எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, இது செஞ்சா கரெக்டா இருக்குமா, இதுல இருந்து தப்பிச்சுக்கலாமா, மோஸ்ட்லி எல்லா பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம், இப்பத்திக்கு தப்பிச்சா போதும்ன்ற மாதிரிதான் நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. வேலையில பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது நீங்க வேற வேலை மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் வேலையில எந்த பிரச்சனையும் இல்லப்பா, எனக்கு வேலை பிடிச்சிருக்கு, செய்ய பிடிச்சிருக்கு, ஆனா வேலை செய்யற இடத்துல இருக்க ஆளுங்களை தான் பிடிக்கல, அந்த ஆளுங்க தான் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இல்ல, அந்த ஆளுங்க கம்பெனிஷிப் தான் ஒர்க் ஆகல அப்படின்னும் போது நீங்க கொஞ்சம் பொறுமையா மெச்சூரா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பெர்மனண்டா இருக்காது, கொஞ்ச காலத்திலேயே மாறிடும்ல. அதனால உங்களுக்கு பிடிச்ச வேலை செய்றீங்கன்னா உங்க வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கூட இருக்கிறவங்கள பத்தி நீங்க அதிகமா யோசிக்காதீங்க. மோஸ்ட்லி உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரிதான் பேசுவாங்க, உங்க கோபத்தை அதிகரிக்கிற மாதிரிதான் பேசுவாங்க. அந்த இடத்துல உங்க கோபத்துக்கோ இல்ல உங்க ஈகோக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா ஈகோக்கு இடம் கொடுக்கறன்னும் போது நீங்க உடனே நான் வேலையை விட்டு நின்னுறேன்ற பேச்சுக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா? சோ எங்கேயும் நீங்க வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேதுவோட இணைவு பெறாரு. அப்படின்னும் போது அது உங்களுக்கு அவ்வளவா நல்லதா இல்ல. ஓகேங்களா? சோ எதையும் நீங்க வெளிக்காட்டிக்க வேணாம், உங்க கோபத்தை வெளிக்காட்டிக்க வேணாம். நீங்க என்ன செயல்பட போறீங்களோ அதையும் நீங்க வெளியே பேசிக்க வேணாம். உங்க பிளான்ஸ் எதுவும் நீங்க வெளியே சொல்லிக்க வேணாம். அதே மாதிரி குடும்பம், மேரேஜ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையாதான் இருக்கும். இந்த காலகட்டம் நீங்க மேரேஜுக்கு பாக்கணுமான்னு கேட்டா நான் அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். சப்போஸ் ஏஜ் கன்சர்ன், ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, நான் இந்த டைம் எல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ண முடியாது, விட்டுட முடியாது,
எனக்கு ஏதாவது வரன் வந்தா போதும், நான் முடிச்சிடலான்னு தான் இருக்கேன் அப்படின்னும் போது 2, 3 வாட்டி நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்த வரன் கரெக்டா இருக்கா, உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றத 2, 3 வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் ஒத்து போகுதுன்னா அதுக்கப்புறம் முடிச்சுக்கிறது உங்க சாய்ஸ் அது. ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப்ல வந்து பிரச்சனை வரதான் செய்யும். நீங்க எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க. ஓகேங்களா? அது எப்படி போகுதோ அந்த ஃப்ளோல போக விட்டுருங்க. அவங்களே பிரச்சனை பண்ணி, அவங்களே வந்து திரும்பவும் சமாதானமாகி பேசுறாங்கன்னா, நீங்களும் பேசுங்க. இல்ல அவங்களே பிரச்சனை பண்ணி, அவங்களே சண்டை போட்டு, அவங்களே கோச்சுக்கிட்டு, அவங்களே போயிட்டாங்கன்னா, போகட்டும்னு விட்டுடுங்க. இந்த நேரத்துல நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அதுக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, அது உங்களுக்கு வந்து சாதகமா இருக்காது. உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும்னும் போது, நீங்க எதுக்கு முயற்சி எடுக்கணும்? நீங்க முயற்சி எடுக்க வேணாம். எது எந்த ஃப்ளோல போகுதோ, அந்த ஃப்ளோல முக்கியமா ரிலேஷன்ஷிப்ல விட்டுடுங்க. ஏன்னா, உண்மையா உங்கள நேசிக்கிறவங்க, அ அவங்களோட கோபம் நியாயமே இல்லன்னும் போது, அவங்க கண்டிப்பா திரும்பவும் உங்கள தேடி வரதான் போறாங்க. நீங்க இப்ப ஓடி ஓடி அவங்க கிட்ட கால்ல விழுந்து நீங்க மன்னிப்பு கேட்டு நீங்க என்ன பண்ணாலும் சரி, அதாவது உங்க மேலயே தப்பு இருந்தாலும் சரி, அவங்க உங்க மேல ரொம்ப பாசமா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா உங்க பாசத்த, உங்க லவ்வ நினைச்சு திரும்ப வரதான் செய்வாங்க. உங்கள மன்னிச்சு ஏத்துக்க தான் செய்வாங்கன்னும் போது, நீங்க என்ன பிரச்சனை என்ன நடந்தாலும் சரி, அது அந்த ஃப்ளோல போகறத விட்டுறது தான் ரொம்பவே நல்லது. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல. ஓகேங்களா? ஃபேமிலி லைஃப்பும் அதேதான். ஓகேங்களா? ஃபேமிலி லைஃப்பும் என்னன்னா, உங்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய், கேதுல இணைவு பெறும்போது, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் ஏற்படும். ஓகேங்களா? குழப்பம் இல்லாம இருக்காது. ஏன்னா, செவ்வாய் வந்து கேதுவோட இணைஞ்சிருக்கு. கண்டிப்பா குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துடும். ஓகேங்களா? குடும்பத்துல தேவையில்லாத மத்தவங்களோட தலையீட ஏற்படுத்திக்காம பாத்துக்கோங்க. 3rd பர்சன் இன்வால்வ்மென்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கும். சோ குடும்ப விஷயத்துல நீங்க யார்கிட்டயும் எதுவுமே நீங்க கலந்து ஆலோசிக்காதீங்க. கம்முன்னு விட்டுடுங்க. பெருசா நீங்க ஆர்கியூமெண்ட் போகாம இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? ராகு 12ல இருக்கிறதுனால செலவுகள அதிகமா ஏற்படுத்தி குடுக்கும். திடீர் டிராவல் ஏற்படுத்தி விட்டுரும். அந்த டிராவல் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குமான்னு கேட்டா இல்ல. உங்களுக்கு நல்லது, கெட்டது 2 கலந்து தான் இருக்கும். சில பேருக்கு ரொம்பவும் நெகட்டிவா இருக்கலாம். சில பேருக்கு ரொம்பவும் பாசிட்டிவா இருக்கலாம். சில பேருக்கு எந்த ஒரு இ இயல்பும் இல்லாம பாசிட்டிவ், நெகட்டிவ் எதுவும் இல்லாம நியூட்ரலா இருக்கலாம். ஓகேங்களா? சோ ராகு 12ல இருக்கும்போது உங்களுக்கு பெரிய நல்லதும் கிடையாது, பெரிய கெடுதலும் கிடையாது. இது அவங்க ஜாதகத்த பொறுத்து தான் ராகு 12ல இருக்கிறத வச்சு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? அதே மாரி சுக்கிரன் இந்த மாதம் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்களுக்கு எந்தவித பாதிப்பு அந்த கிரகத்தினால இல்ல. பரவாயில்லையா தான் இருக்கு. முயற்சி ஏதாவது எடுக்கிறீங்கன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றத்த கொடுத்துட போகுது. குரு 4 உங்க ராசி அதிபதின்னும் போது, உங்கள எங்க போனாலுமே ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல வச்சுக்க தான் பாப்பாரு. நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னா, அங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபோர்ட் ஜோன ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அலைச்சல் இல்லாம வேலை பார்க்க வைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு குரு. ஓகேங்களா? சோ அடுத்தது ஸ்டூடண்ட்ஸ்க்கு சூரியன், புதன் 5ஆம் இடத்துல இடம் பெறும்போது, உங்களுக்கு படிப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால படிக்கும் மாணவர்கள் வந்து கொஞ்சம் முயற்சி எடுக்கிறீங்க. ஏன்னா ஜென்மத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் மந்தமாக்கி விடலாம் உங்கள. ஓகேங்களா? சோ நீங்க முயற்சி எடுக்கும்போது நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். சூரியன், புதன் இணைவு உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவான சிந்தனைய குடுத்துரும். உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போது, அது உங்களுக்கு யோகத்த தான் கொடுக்க போகுது. சோ மீன ராசியினர் ஹெல்த்ல ரொம்பவே கவனமா கேர் எடுத்துக்கோங்க. முக்கியமா இந்த மாதம் மட்டும் இல்ல, இந்த 2 வருடங்களுக்கும் நீங்க கொஞ்சம் ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும். நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்கன்னா, கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அதே மாரி 12ல ராகு இருக்கும்போது, இந்த நைட் டைம் டிராவல அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாரி அவுட் சைட் ஃபுட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. லேட் நைட்ல நீங்க வந்து அ உணவுகள அதிகமா எடுத்துக்கும்போது, அதனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மத்தபடி மீன ராசியினர் உங்க ராசிபதி உங்கள காப்பாத்துறாருன்னும் போது, உங்கள ஓரளவுக்கு கம்ஃபோர்ட் ஜோன்ல வச்சுக்கிறாருன்னும் போது, நீங்க எப்படி பிரச்சனைகள ஹேண்டில் பண்றீங்களோ, அத பொறுத்து தான் இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது.